ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா பிளாக்ஸ். நீ நம்ம பார்க்க பார்த்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் கைடு தான் பார்க்க போகிறோம். என்னடா ட்ராவல் கைடு அப்படின்றீங்களா? ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவமோகா ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்தேன். ஸோ அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி ஃப்யூச்சரில் நாங்கள் போனாலும் எங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா திருப்பி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் இன்னொரு வாட்டி போவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவமோகா ஃபஸ்ட் டைமாக போய் இறங்குறவங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு படாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆனிவர்சரிக்காக ஒரு பிளான் ட்ரிப் பண்ணியிருந்தோம். ஸோ சர்ப்ரைஸாக என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நான் ஒரு பிளான் ட்ரிப் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, நான் என் ஒய்ஃப் 2 பேர் தான், வேறு யாரும் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து சிவமோகா போகிறோம். சிவமோகாவிலேருந்து ஒரு 2 days ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி சிவமோகாவிலேருந்து ரிட்டன் சென்னை வந்துடும், அவ்வளோதான். ஸோ அது எப்படி போச்சு, என்னென்ன பிளான் பண்ணோம், ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் தான் புக் பண்ணியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணலாம், இல்லைனா மேக்மெண்ட் ட்ரிப் புக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நான் ரிப்பீட்டடாக 2 முன்னாடி நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் நான் எடுத்தேன். நம்ம ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லைனா எப்படி சொல்கிறது, சம் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்மே ட்ரிப்பில் இதாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா booking.comல இருக்கும், சிலதெல்லாம் ஸ்கை ஸ்கேனரு, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் எப்பவுமே அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. சிவமோகா ட்ரிப்பு எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சர்ப்ரைஸாக ஏதாவது ஒய்ஃபுக்கு எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ சிவமோகாவோட பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் வந்துச்சு. அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான ஃபால்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு கோவில் ப்ளஸ் நம்ம ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கே அந்த கூலிங் டெம்பரேச்சர் உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி ஒரு நல்லா எப்படி சொல்கிறது, ஊட்டி அந்த மாதிரி இடத்துல போனால் அங்கே கூலிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கூலிங் டெம்பரேச்சர். ஸோ எல்லாமே கலந்த மாதிரி ஒரே பிளேஸில் கிடச்சிது. ஸோ அது ஒரு செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம போகிறோம், எப்படி இருக்கும் எதாக இருக்கும் ஒன்றுமே தெரியாது. அங்கே யாருமே தெரியாது. சரி, இருந்தாலும் போயிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது அன்கட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரே ஆளாக இது பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாமே ஒரு தைரியமாக ஒரு நம்பிக்கையில் பிளான் பண்ணிட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 week பிஃபோர் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப காஸ்ட் அஃபோர்டபுள் தான். நம்ம சென்னையிலேருந்து சிவமோகாவுக்கு வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். ஸோ இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான். நாங்கள் அந்த பிளானை எப்படி பிளான் பண்ணோம், ஸோ அதை எப்படி ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ நாங்கள் போன இடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொத்தம் 4 பேஜ் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. போனது 2 நாள் தான், ஆனால் நிறைய இடம் சுற்றி பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய ஆனிவர்சரி அன்றைக்கி தேதி வந்துச்சு, 21/8/2025 இந்த செகண்ட் ஆனிவர்சரி வந்துச்சு. ஸோ அன்றைக்கி காலையில் கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 6 o'clockலாம் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் முந்தின நேரத்தை எடுத்து வச்சிட்டோம். ஸோ நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறது தானே பெஸ்ட்டு. அப்புறம் கடைசி நேரத்தில் இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோன்ட்டு இதாக இருக்கும். நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்றதுனால வீசாலாம் கிடையாது. ஸோ வெறும் ஆதார் கார்டு இருந்தால் போதும், அதை வச்சு போயிட்டு வந்துடலாம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணி அதை போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockலாம் எழுந்து எல்லாமே கிளம்பி 8 o'clock கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock தான் ஃப்ளைட்டு. ஸோ 8 o'clock கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாக்கிட்ட போய்ட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு, அதேமாதிரி ஒய்ஃபோட அம்மா அப்பாக்கிட்ட போய்ட்டு பிளெஸ்ஸிங் வாங்கியாச்சு.
வாங்கிட்டு அங்கேருந்து எங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு வண்டி விட்டு, எங்களுக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு வண்டி விட்டு, பெரம்பூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ட்ரெயினில் போயிட்டோம். டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் போகிறது தான் எங்களுக்கு ஈஸி. மீனம்பாக்கம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து தான் ஏறணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரொம்ப ஈஸியாக போட்டாங்க. ஏர்போர்ட் உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக விட்டுறாங்க. நல்லாயிருக்கு. ஏர்போர்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக 5 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது பெஸ்ட்டு. அதில் கேபுனா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு தனி சார்ஜஸ் அது தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. நம்ம உள்ளே ஸ்ட்ரைட்டாக போய் இறங்கினோன்னா அப்படியே நம்ம சப்வேல ஏறி உள்ளே ஸ்ட்ரைட்டாக இதுவில் போயிடலாம், ஏர்போர்ட் உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன செக்கிங் இருக்கும் ஏர்போர்ட்டில். அதை செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே இதில் டைனிங் போனோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு அப்புறம் விசா கார்டு ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அக்செப்டபிள் தான், அது உங்களுக்கு தெரியும். அது இருந்தால் ஒரு கார்டு சேவ் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு இல்லை விசா கார்டு ஏதாவது ஒரு கார்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 2 பேருக்கு 2 கார்டு இருந்துச்சு, பிளாட்டினம் கார்டு. ஸோ அதை வச்சுட்டு டைனிங் முடித்தோம். மேலேயே நல்லா இருந்துச்சு டைனிங். நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் டே போல். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போனோம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரொட்டி அந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு இல்லை. இது போன வாட்டி சாப்பிட்டதில் அந்தளவு ஃபேவரப்லாம் எதுவுமே இல்லை. இந்த வாட்டி போனதில் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. டிஃபரன்ஸான நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு போகிறோமா, லஞ்சுக்கு போகிறோமா, அப்புறம் டின்னருக்கு போகிறோமா, அதை பொறுத்து அந்த ஃபுட்டு மாறுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் போனது பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த வாட்டி போகும்போது லஞ்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக உள்ளே என்ட்ராமலாம் ஒரு 12 o'clock அந்த மாதிரி வரும். 1 hour 1.5 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே செக்இன்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆக போகுது, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஸோ 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர்டிங்க்கும் இது நாங்கள் இந்த வாட்டி புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளைட்டு. லாஸ்ட் டைம் போனது பெருசாக இருந்துச்சு. இது அந்த ப்ரொப்பல்லர் டைப் இருந்தது இல்லையா. ஸோ சிவமோகா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஏர்போர்ட்டு தான். நாங்கள் போய் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏர்போர்ட். ஸோ அந்த நம்ம போர்டிங் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பிக்கப் பண்ணுறாங்க. நான் புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டில் புக் பண்ணியிருந்தேன். ஸ்பைஸ் ஜெட்டில் இங்கே வந்து சென்னையிலேருந்து சிவமோகா போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 hours கிட்ட ஆச்சு. எக்ஸலண்ட்டான ஃப்ளைட் ஜர்னி நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நான் எதுவும் குறைய சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சீட்டு எது வேணுமோ அவங்க அலோகேட் பண்ணி தராங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் விண்டோ சீட் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் தனி சென்டர் சீட் போட்டிருந்தோம். அப்புறம் ஃபுல்லாக உள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நம்ம எந்த சீட்டுக்கு வேணுமோ மாறி இது போகிறதுக்கு உட்காரத்துக்கு எல்லாத்தையுமே. இந்த பக்கம் லாஸ்ட் டைம் மதுரை போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடல் மேலே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கடல் மேலே தான் போச்சு. ஆல்மோஸ்ட் 33,000 feet ஹைட்டில். இந்த ப்ரொப்பல்லர் டைப் இன்ஜின் வந்து 22,000 தான் மேக்ஸிமம் ஹைட்டு போகிறது. ஸோ அதோட ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான். ஸோ நம்மளுக்கு கீழேருந்து பார்த்தா விசிபிளாகவே தெரியுது கீழே எல்லாமே. ஆனால் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே மலை செடி அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்கு மரம் தான். அது பாக்கு மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நினச்சிதான் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பாக்கு மரம் அப்படின்ட்டு. பாக்கு மரம் நிறையா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம இது முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இப்போ சிவமோகா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனோடனே அங்கே நியர்பைலே கேட்டேன் எங்கே எது மெயின் சிட்டி அப்படின்ட்டு. சிவமோகா ஏர்போர்ட் போகிறவரில் தான் நான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது. ஸோ எங்களை மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி சிவமோகா போனால் மினிமம் நாங்கள் சுற்றி பார்த்த இடம் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து அது எப்படி போகணுன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இதை நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ சிவமோகா சிட்டிக்கு தான் நீங்கள் சென்டருக்கு போகணும் அப்படின்னாங்க. ஏன்னா சிவமோகா சிட்டிலேருந்து இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 kilometers தள்ளி இருக்குது. சரி எப்படி போகலாம், 2 தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து இது இருக்குது, பஸ்ஸு. இங்கே வந்து ஒரு 1.5 kilometers தள்ளி மெயின் கேட்டில் வந்து அங்கே போய்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீ ஏறி போய்க்கலாம். ஆனால் உங்களுக்கு சிவமோகா சிட்டின்றது பஸ் நீங்கள் கேட்டு ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேப் நிறையா இருக்குது. கேப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தானே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டிஎஸ் இருந்துச்சு அங்கே. மிஸ்டர் போஜராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே இருந்தார், ஓரளவுக்கு தமிழ் பேசினார். நாங்கள் அவர்கிட்ட உண்மையை சொன்னோம். ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், ஸோ எதுவும் இது பண்ணதில்லை, எப்படி இருக்குது
ஸோ இங்கே எப்படி என்னென்ன பிளேசஸ் பார்க்கணும் எதுவும் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது பண்ணுங்கள். அங்கேருந்து எல்லா அண்ணனுமே சூப்பர் அண்ணானுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணாங்க. ஓரளவுக்கு தான் அங்கே தமிழ் பேசுகிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியாமல் ஓரளவுக்கு புரியுது இந்தந்த இடம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஊரோட இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் உடனே புரிஞ்சிக்க முடியல. அந்த ஊரோட நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஊரோட நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இங்கே இருக்கிற நம்ம ஊர் நேமுக்கும் அங்கே இருக்கிற நேமுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது பாருங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே. கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அவர் என்ன சொன்னார், சிட்டியில் மட்டும் நீ இப்போ ட்ராப் பண்ணிடுற, நாளைக்கு இந்தந்த ஊருக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி நான் நீங்கள் மெயின் சிட்டிக்கு ட்ராப் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ மெயின் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. அதான் அவங்களோட ஃபிக்ஸட் ஃபேராக. ஸோ எந்த வண்டி எடுத்தாலும் அதுதான் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். எல்லா பாக்ஸுக்ஸ் எல்லாம் அவங்கள எடுத்து வச்சுட்டு மெயின் சிட்டிக்கு போயிடணும். ரூமுக்கு போயாச்சு. ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ரூம் காமிச்சார். ஸோ நான் ரூம் கூட புக் பண்ணலை, ஏன்னா ஆல்மோஸ்ட் அங்கே எங்கே நியர்பையோ அதை பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ பஸ்ஸில் சுற்றி பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அங்கே இருக்கிற மக்களோட அப்படியே பெனட்ரேட் ஆகி நம்ம சுற்றி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம சிவமொகா சென்ட்ரல் பிளேஸ் சிவமொகா பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 25 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர்லாம் இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இடம் தான் போய் பார்க்க முடியும். நாங்கள் போனதே 2 நாள் ட்ரிப்பு. ஸோ அதில் அத்தனை நாள் போய் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபு தான் கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 பிளேஸஸாக ஒரு நாளைக்கு கவர் பண்ணலாம். கேப்னா 300 கிலோமீட்டர் அந்த கேபுக்கு ஒரு நாளைக்கு. ஸோ டிரைவர் பெட்டர் சம்திங் அது மாதிரிலாம் அவர் சொன்னார். சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டோம். அந்த அண்ணன் செம்ம தங்கமான அண்ணன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கைட் பண்ணிட்டாரு, எங்களை சேஃப்டியாக பார்த்துட்டாரு. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அவருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் அந்த இது பார்ப்பீங்க. என்ன மாதிரி இருந்துச்சுன்றீங்க, அந்த டர்னிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே பாம்பு மாதிரி மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஸோ அப்படியே ஒரு இடத்துல நம்ம ஒரே ஒரு டர்னிங்னாலே அவ்வளோ கஷ்டப்படும். அவர் கை இப்படி 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 சுற்றிக்கிட்டே தான் இருக்காது. அந்தளவுக்கு இம்மிடியட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு பெண்டு, உடனே அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி பாருங்கள். பஸ்ஸில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, பட் காரு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் போய்ட்டு பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டோமா. ரூமுக்கு போனது வந்து நல்ல ரூம் ஒன்று காமிச்சார். 1200 சம்திங் தான். ஏசியாக நான் ஏசியா, நான் ஏசி தான் எடுத்தோம். ஏன்னா அந்த நான் ஏசி இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு கூலிங் சில்லுன்னு இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸாக ஒரு ஏர்போர்ட்டில் அங்கேயே பார்த்தேன் நான் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே போட்டிருந்தாங்க. 24ன்றது வந்து நல்லா நம்ம இங்கே ஏசி கூலிங் வச்சு பார்க்குறது, அங்கே வெறும் அந்த டெம்பரேச்சர்லேயே இருந்தது. ஸோ அங்கே நல்ல ரூம் எடுத்தோம். நாங்கள் எடுத்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், சிவநேனப்பு லாட்ஜ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வேணால் நான் ரூம் டீட்டெயில் வேணால் கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிங்க. ஸோ பிடபிள்யூபி குவார்ட்டர்ஸ்க்கு எதிர்த்த மாதிரி இருக்கான். நல்லா இருந்துச்சு. நான் ஏசி தான் எடுத்தோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எக்ஸலண்ட் தான். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு இது. அங்கே பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அவர் அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி எங்களுக்கு ஆனிவர்சரி இல்லையா. ஸோ ஏதாவது டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா இங்கே காலையிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்காக அந்த அவசரமாக இங்கே நடுவில் ட்ராவல் பண்ணது கரெக்டாக இருந்தது. ஸோ எதுவும் கோவில் போக முடியல. அதனால் அங்கே நியர்பையில் ஏதாவது டெம்பிள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஹோட்டல்லேருந்து பக்கத்துலேயே தானே, சரி டெம்பிளை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பை வாக்கிலே போனோம். லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லிட்டு பெருமாள் கோவில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 சம்திங், 6 o'clock வந்து அங்கே பூஜை இருந்துச்சான். ஸோ எங்களுக்காகவே அந்த பூஜை இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நாங்கள் 2 பேர் தான், அங்கே ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸ் தான். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடி அவங்க எல்லாமே அந்த அர்ச்சனைலாம் பண்ணாங்க. லாஸ்ட்டில் நாங்களும் அர்ச்சனை பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளுக்காகவே வந்து பாருன மாதிரி இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. யாருமே இல்லை, மொத்தமே நாங்கள் மட்டும்தான். அதெல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் ஆரத்திலாம் காட்டிட்டு கோவிலாம் சுற்றி பார்த்துட்டு
சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த ரூம் எடுக்கிறீங்கன்னா எதிர்த்த மாதிரியே தான், கொஞ்சம் தூரம் தான், போய் பாருங்கள். அதுதான் சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் அதுவும் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவில் நான் எடுக்கல, அந்த ஒரே டெம்பிள் மட்டும். நாங்கள் ஃபஸ்ட்டாக அதனால் கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படி சுற்றின்னு இருந்தேன். அதை முடிச்சுட்டு அங்கே இருந்த ஸ்நாக்ஸு, அந்த ஊரில் இருந்த ஸ்நாக்ஸு, அங்கே இருக்கிற ஷாப்புங்க, அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் அப்படியே போய் வாக்கிலே போய் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அங்கே பானிபூரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிக்காக இருந்துச்சு. நம்ம பானிபூரியில் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா, அங்கே கொதிக்க இருக்குது தண்ணி, அதை அப்படியே அதில் ஊற்றிட்டு அப்புறம் தனியாகவும் தண்ணி கொடுக்குறாங்க. கொதிக்க இருக்கிறதுல எப்படி ஊற்றி சாப்பிட்ணுன்னா அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அங்கே எல்லாமே நம்ம பானிபூரி மாதிரியே இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் மசாலாலாம் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம மசாலா பொரி இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இதில் எல்லாத்துலேயும் அதை சுட சுட ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அங்கே இந்த ஊரோட இது நம்ம சாப்பிட்டது இங்கே சாப்பிட்ட ஐட்டம் அதே மாதிரி ஐட்டம் அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸு எக்ஸலண்ட். சின்ன கடை தான், ஆனால் அது கூட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே அப்படியே முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது, நியர்பை பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ தூரம், எங்கே எதுவும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம் தான். ஆனால் வந்து மோஸ்ட்லி அங்கே நான் பார்த்ததில் வந்து இங்கிலீஷில் எதுவுமே இல்லை பஸ்ஸில் எதுவுமே. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே பார்க்கலாம். ஸோ அங்கே இங்கிலீஷில் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே ஒரு அக்கா நான் பார்த்தேன், தமிழ் அக்கா தான், சூப்பராக அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு நான் ட்ரிப்பு இருக்கோம், இன்றைக்கி கோவில் போகணும், நியர்பை ஏதாவது வேறு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னும் போது காந்தி பார்க் இருக்குது, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் சொன்னாங்க, நல்லாவும் சொன்னாங்க, இது போகலாம்ப்பா, இவ்வளோ டிஸ்டன்ஸ், இது ரொம்ப கஷ்டம், நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒன்று தான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அண்ணனும் முன்னாடி சொன்னார், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சொன்னாங்க, இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எங்களுக்கும் கேபு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு பஸ் ஸ்டாண்டாண்ட ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்டால் 2 பேர் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஆட்டோ மாதிரி இல்லை, ஒரு இடத்துக்கு போனால் இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸட் அமௌண்ட் வச்சுருக்காங்க. நிறைய ஆட்டோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோலாம் சும்மா அப்படியே ராக்கெட் மாதிரி பறக்குதுங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஆட்டோவோட எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே செம்ம பிக்கப் இருக்குது அங்கே ஆட்டோ, சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி ஆட்டோவில் போயிடலாம். 2 பேருக்கு 50 ருபீஸ் தான் கேட்டாங்க. அங்கேருந்து சிவமொகா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்தி பார்க்குக்கு ஆட்டோவில் போயிட்டு அங்கே இறக்கி விட்டார். அங்கே காந்தி பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் வந்து லாஸ்ட்டு இது அதுதானா, நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களா அப்படின்னாங்க. கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு. ஆல்ரெடி 2 பேர், நாங்கள் 2 பேர், மொத்தமே 4 பேர் தான். 4 பேருக்கு அங்கே அவ்வளோ பெரிய ட்ரெயின், பெரிய பார்க், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக காந்தி பார்க் போனால் அந்த ட்ரெயின் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். 150 சம்திங் 2 பேருக்கும் சார்ஜ் பண்ணாங்க. எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க எக்ஸாக்ட் அமௌண்ட்லாம். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிற வரலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயினில் போய் பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபுல் பார்க்கே அப்படியே சுற்றி காட்டுறாங்க. நீங்கள் வாக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலாம் போகவே முடியுமான்னு தெரியல, அவ்வளோ ஹைட்டுக்கு செடி இருக்குது. அப்புறம் எப்படி அதில் பார்க்க முடியும். பட் இது அப்படியே ஃபுல்லாக அந்த ரோடு ஒட்டி போயிட்டு அது உள்ளெல்லாம் போயிட்டு வந்துச்சு, செமையாக இருந்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு பெரிய ஃப்ளாக் இருந்துச்சு, அங்கே இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஏன்னா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் தான் நாங்கள் போனது. போயிட்டு 7 o'clock க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் டைம் தெரியல, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை அப்படியே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த இடம். அதை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வெளியே வந்த உடனே ஆட்டோஸ் அப்படியே இருக்குது, நீங்கள் அப்படியே ஆட்டோ ஏறிக்கலாம். ஆட்டோ ஏறினோடனே திருப்பி அதே 50 ரூபா தான். அங்கேருந்து எடுத்தபடி சிவமொகா பஸ் ஸ்டாண்ட் விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்டாண்ட எங்கள் இதுலேயே வேணா கூட விடுறாங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டாண்ட இறங்கிட்டு அங்கே இருந்த நியர்பை ஹோட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இட்லி வச்சுட்டு தட்டு ஃபுல்லாக சாம்பார் ஊற்றுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த இட்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரவை இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அது ஒரு அப்படியே ஃப்ளஃபியாக தான் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஊரோட கான்செப்ட்டு அங்கே அது ஒரு புதுசாக இருந்துச்சு சாப்பிட்றது. அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரூம் போயிட்டு அன்றைக்கி ஹால்ட்டு, அவ்வளோதான், அன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் காலையில் ஒரு 8 o'clockலாம் எழுந்தாச்சு. ஏன்னா 8 o'clockலாம் ரெடி ஆகிடுங்க அப்படின்னாங்க. நான் பிஃபோராக 6 o'clockலாம் எழுந்து 8 o'clockலாம் ரெடி ஆகிடுச்சு. 8 o'clockலாம் ரெடி ஆனோடனே வெளியே வந்தோன்னா எங்கே சாப்பிட்லாம்னு இங்கே வந்து பார்த்தோன்னா கீதா கேன்டீன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா. சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கடை. அந்த போர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வரும். சின்ன கடை தான், அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. அவ்வளோ காலையில் அந்த கடையில் தான் இருக்கும் போல் அங்கே. சூப்பராக இருந்துச்சு.
காலைல அங்கே போய்ட்டு அங்கே டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து டுவர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவும் இருந்துச்சு. நம்ம கேப் டிரைவர் ஒன்றும் கரெக்டாக வந்துட்டாங்க. ஒரு கார்லாம் துவச்சிட்டு க்ளீன் பண்ணி பக்கா ரெடியாக இருந்தார். அங்கேருந்து போய்ட்டு ஒரு காஃபி ஆஃபு ஃபுல்லுன்னு தராங்க அங்கே காஃபிலாம். ஃபுல் காஃபினா ஃபுல் டம்ளர் நிறைய இருக்குது அந்த காஃபி. அந்த ஃபுல் டம்ளர் தராங்க. ஆஃப் காஃபினா நீங்கள் பாதி கூட வாங்கிக்கலாம். ஆஃபு 10 ரூபா, ஃபுல் 20 ரூபா சம்திங் தான் இருந்துச்சு. நான் காஃபி அந்தளவு சாப்பிட மாட்டேன். ஸோ ஒய்ஃபுக்கு மட்டும் காஃபி வாங்கி கொடுத்தேன். அவங்க காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் போய்ட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரப்பால் பக்கத்தில் எலிஃபெண்ட் கேம்புக்கு போனோம். எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அப்படியே நீங்களே அந்த இதுவெல்லாம் எலிஃபெண்ட்லாம் குளிப்பாட்டலாம், செம்மையாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மட்டும் இறங்கலை, பட் சுற்றி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டிங்லாம் கூட இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழையா, ஸோ அதனால் போட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே, போட்டிங் மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே பார்க் இருக்கலாம் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு போயாச்சு, டைகர் அண்ட் லயன் கேம்ப்பு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெங்களூர் அடிக்கடி போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி விஷயமாக போவேன். அங்கே வந்து மன்னார்கட்டா போயிருக்கேன். மன்னார்கட்டாவில் வந்து என்ன ஒரு ஃபேமஸ்னால், நம்ம வண்டலூர் ஜூவில் மிருகங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூண்டில் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்போம் இல்லையா. இங்கே வந்து அப்படியே உள்ட்டா, நம்ம வந்து ஒரு வேனுக்குள்ளே கூண்டு மாதிரி வச்சுருக்கோம், மிருகங்க ஃப்ரீயாக சுத்தம், அவ்வளோதான். இதுதான் வந்து அங்கே ஃபேமஸ். ஸோ மிருகம் வந்து கிட்ட கூட வரும். இவங்க வந்து வேனை ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. கிட்ட வரும், நம்ம தொட்டெலாம் பார்க்க முடியாது, அவ்வளோ கிட்டலாம் வரும், அப்படியே அது பாட்டு நடந்து போகும், சுத்தம். லாஸ்ட் டைம் மன்னார்கிட்ட போகும்போது கரடி வந்து இதில் படுத்துச்சு, டயரு கீழே. அவங்க யாரையும் கத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரடி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது பாட்டினி எழுந்து போச்சு. அது வரலாம் அந்த கரடி அங்கேயே தான் பார்த்துன்னு. அவங்க ஏந்து போகிறவரெலாம் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண விட இவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம், ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிவமொகா ஜூன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் டைகர் அண்ட் லயன் சஃபாரின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து வேனில் சுற்றி பார்க்கறதுக்கு, ஏன்னா இது அன்சேஃப் இல்லையா. டைகர் அண்ட் லயன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், ஃப்ரீயாக வயலில் சுற்றிட்டு இருக்கோம். அந்த டைமில் நம்ம வேனில் போயிட்டு பார்க்குற மாதிரி. இந்த பக்கம் சிவமொகா ஜூன்னு போட்டு அழகாக அந்த காடையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னலாம் பறவைங்க, அப்புறம் மான், அப்புறம் சம் அனிமல்ஸ், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டு இது பண்ணி அங்கே அப்புறம் மியூசியம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா வரும், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பார்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஏன்னா எல்லாமே பெரிய வீடியோ. சின்ன சின்ன வீடியோஸ் நீங்கள் இதில் பார்க்குறீங்க அப்படின்னா, கிளிப்பிங்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில், அது வந்து அதோட ஃபுல் வீடியோஸ் வந்து நீங்கள் போய்ட்டு வீடியோஸில் போய் பார்த்துக்கலாம், சேனல் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இதுதான் இன்ட்ரோ வீடியோ. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை சொல்கிறேன். அது முடிச்சுட்டு சிவமொகா ஜூ ஃபுல்லாக பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நிறைய விதவிதமான பறவைங்க, மயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக அங்கங்கே மேயுது அந்த ஊரில். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக கற்றுச்சு. மயிலோட சவுண்டு சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ன கேட்போம், அந்த குயில் சவுண்டு தான் கேட்போம். ஆனால் மயில் சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே மயில் தான் கற்றுச்சு. மயில் சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. எக்ஸலண்ட்டான ஒரு இது. சிவமொகா ஜூ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ 2வது ட்ரிப்பு இந்த பக்கம் லயன் அண்ட் டைகர் சஃபாரி. ஸோ அங்கே வரும்போது பிரேக் டவுன் ஆகிட்டான் ஏதோ. ஆனால் இங்கே மன்னார்கட்டாக்கும் சிவமொகா ஜூ லயன் சஃபாரிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மன்னார்கட்டாவில் வந்து எல்லாத்துலேயுமே ரோடு போட்டிருப்பாங்க. பட் டைகர் லைன் சஃபாரியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு கரெக்டாக ஜங்கிள் அட்வென்ச்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேரு, அதில் அப்படியே வண்டி விட்டு எடுத்துகிட்டு போகும்போது செம்மையாக இருந்தது. அந்த லுக் நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட் உள்ள அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த இது அப்படியே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடும். அங்கேருந்து ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபால் தான் அடுத்தது. ஸோ சிவமொகாலேருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் வந்து ஜோக் ஃபால்ஸ் போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ இதே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. அங்கேருந்து போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டினார். டிரைவர்னா ஃபுல் சப்போர்ட்டு. அவர் எங்களுக்குன்னு பார்த்து ஒவ்வொரு இடமும் இது பண்ணார். நல்லா இருந்துச்சு. அவர் நிப்பாட்டின இடமும் சரி, கொடுத்த ரூம்ஸும் சரி, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. செம்ம சப்போர்ட்டு. அவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அதர்வைஸ் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் நல்ல தங்கமான ஆள். ஆனால் வந்து ஃபுல் டிரைவிங்கில் இருக்காது. அந்த டைமில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிவமோகா போகிறீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுங்க. இந்த மாதிரி நான் வரப்போகிறேன், இந்த மாதிரி இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இல்லைனா நீங்கள் சிவமோகாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா சிவமோகா சிட்டியில் தான் அவர் இருக்காது. ஸோ அவர் உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு அந்த கேபில் நீங்கள் பேசிட்டு என்னவோ இது பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு தமிழாக ஒரு ஃபேமிலியாக நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்க சூப்பராக ஒரு ஆள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவர் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அவர் மூலிமா. அதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஒரு நல்ல ஹோட்டலில் நிறுத்திட்டாரா, அந்த ஹோட்டலில் என்ன வேணுமோ பிடிச்சது சாப்பிடணும்னா அப்புறம் அந்த ஒரு மீல்ஸ் சாப்பிட்டோம். தாலிமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து எல்லாமே மோஸ்ட்லி அந்த சைட் டிஷ் மாதிரி பூரி அப்புறம் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ பூரி அதெல்லாம் கூட வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. என்னென்ன வேணுமோ அவங்க யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே சாப்பிட்டு அங்கே ஒரு வித்தியாசமான இது நோட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றை வந்து கீழ் நோக்கி தானே தள்ளும். ஸோ அங்கே இருந்த ரெக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு எல்லா பக்கமும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனா இது அப்படியே சுற்றும் போது அந்த காற்றை வந்து மேல் தூக்கி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல, எனக்கு பசி. ஸோ அந்த நேரம் கரெக்டாக சாப்பிட்டு மறந்துட்டேன், அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேன் வந்து ரிவர்ஸில் இருந்துச்சு. அப்படியே நீங்கள் சுற்றும் போது வந்து காற்று மேலே போகிற மாதிரி. இதில் ஃபேன் கீழே தள்ளும் காற்று, அங்கே ஃபேன் மேலே தூக்கும். அதனால் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா குளிர் பிரதேசத்தில் அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபேனை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சாப்பிட முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஜோக் ஃபால்ஸ் போயிட்டோம். ஜோக் ஃபால்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தான் சிவமோகாலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே 2 hours 3 hours ஜேர்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourல இங்கே இருக்கோம், 1 hourல இங்கே இருக்கோம் அப்படின்னு. எல்லாமே 2 hours 3 hours அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இந்த தான் பக்கத்தில் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப லாங்காக இருந்துச்சு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டேம் காமிச்சார். அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்தது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஏறி போகும்போது இப்படி ஆடுது. மெட்டல் டேம் நடக்கிறதுக்கு போட்டால் இவங்க வண்டி அதில் தான் போயிட்டு வராங்க. அதுவும் 2 பக்கமும் இவ்வளோ தான் இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியும் போகுது, வண்டியும் வருது. எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களையும் போயிட்டு வராங்க. அப்படியே இப்படி ஆடுது. இவ்வளோ பெரிய கேபிள் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா மெட்டல் பிளேட்டு தான், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக நல்லா இருந்துச்சு. அதை பார்த்தோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜோக் ஃபால்ஸ் போயாச்சு. ஜோக் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸில் இருக்கிற 2வது பெரிய ஃபால்ஸ். அதாவது ஆழத்தில் அவ்வளோ டீப்பாக விழக்கூடிய ஒரே த்ரூ டீப் இருக்கிற ஃபால்ஸில் வேர்ல்ட்லேயே செகண்ட் பிளேஸில் இருக்குது ஜோக் ஃபால். ஸோ அப்போ பார்த்துங்க, ஜோக் ஃபாலோட சீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் தான். ஆனால் நாங்கள் போன நேரம் மழை வரல. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேம் வந்து அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் வந்து டேமை திறந்து விட்றாங்க. நாங்கள் ஃப்ரைடே தான் போனோம். ஸோ அன்றைக்கி திறந்து விட முடியல, அவங்க திறந்து விடல. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் வீடியோலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு செம்மையாக இருந்துச்சு. அங்கேருந்து அந்த எப்படி பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த ஃபால்ஸு. அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் அங்கே இருக்கும் போது தான் அது வந்து. அப்புறம் அங்கேயே 100 rupees சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. அங்கேயே பிரிண்ட்டு போட்டு கொடுக்குறாங்க. அங்கே வந்து பாருங்கள், சாஃப்ட் காப்பியும் கொடுத்துறாங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம், எங்கே வேணால். சாஃப்ட் காப்பியாக எடுத்தீங்கன்னா 30 ரூபா. அப்புறம் பிரிண்ட்டு போட்டு எடுத்தா 120 சம்திங் நினைக்கிறேன். இம்மிடியேட்டாக கையிலே பிரிண்ட்டு கொடுத்துறாங்க. ஸோ நாங்கள் நிறைய சாஃப்ட் காப்பீஸும் வாங்கிட்டோம், பிரிண்ட்டை போட்டு வாங்கிடுச்சு. நல்லா இருந்துச்சு இல்லையா? அந்த மெமரிஸ் அங்கேயே இம்மிடியேட்டாக நம்ம இது பண்ணது. மோஸ்ட்லி எங்கெல்லாம் போனோமோ அங்கே ஃபோட்டோஸ் வாங்கிட்டோம். ஃபிசிக்கல் காப்பியும் வாங்கணும். அது நல்லா இருந்துச்சு அந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஒரு டிரைவர் சொன்னேன். ஏன்னா தண்ணி நிறைய வரும்னு பார்த்தா தண்ணி கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நிறையா அந்த அப்படியே அருவியை ஊற்றுற மாதிரி இருந்துருக்கும் அப்படின்ட்டு. நீ அப்போ கவலைப்படுற, நான் உன்னை பக்கத்துலேயே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ரெசார்ட் இருந்தது. ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோக் ஃபாலுக்கு கொஞ்சம் மேலே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அங்கேயே கூப்பிட்டு போனார். இங்கே வந்து கொஞ்சம் சுற்றி அந்த மலையெல்லாம் சுற்றி அந்த ஜோக் ஃபால் மேலேயே கூப்பிட்டு போனார். இங்கே இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கும் ஜோக் ஃபாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அப்போ பார்த்துங்க எவ்வளோ 1 மீட்டர் கிட்ட தான், 100 மீட்டர் கூட இருக்காது, அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கிட்ட பார்க்கும்போது அது செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஃபுல் ஹாப்பி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா அங்கேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு
மோஸ்ட்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை நம்ம சாஃப்ட் காப்பியாகவே வாங்கியாச்சு எல்லா ஃபோட்டோஸையும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி டே அங்கேயே க்ளோஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜேர்னி தான். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஜேர்னி ஆகிட்டு அங்கேருந்து முருடேஸ்வரர் டெம்பிள் போனோம். செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருடேஸ்வரர் டெம்பிள் அப்படியே அப்படியே இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோக் ஃபால் இங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன். முருடேஸ்வரர் டெம்பிள் இங்கே இருக்குது, சாரி சிவமோகா இங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஜோக் ஃபால்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே இப்படி 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 இறங்கி கீழே வரோம். கீழே வந்துட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இங்கே ஜோக் ஃபால்ஸ், சாரி இங்கே வந்து சிவமோகா, இப்போ நடுவில் இங்கே ஜோக் ஃபால்ஸ்னால் ஜோக் ஃபால்ஸ்லேருந்து திருப்பி கீழே இவ்வளோ தூரம் அப்படியே திருப்பி இறங்கி 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 முருடேஸ்வரர் டெம்பிள் வரும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், ட்ராவலிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ முருடேஸ்வரர் டெம்பிள் வந்தோடனே நம்ம சி லெவலுக்கு வந்தாச்சு. பெட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்துட்டோம். வந்துட்டு ஒரு நல்ல ரூம் எடுத்து கொடுத்தாரு. அங்கே ரூம் பார்த்துட்டு என்ன ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார். இது வேணும் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலாக தான் இருக்குமா. அதனால் ஏசி ரூம் எடுத்துலாம். இல்லைண்ணா நம்ம பீச் நியர்பை தான் இருக்க போகிறோம், ஸோ ஏசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏசி வேணாம்னு சொல்லிட்டு நான் ஏசி தான் எடுத்தோம். அதுவும் ரூமு நல்ல ரூமாக காட்டினார். ஆல்மோஸ்ட் 1200 தான் அங்கேயும் வாங்கினாங்க. ஸோ ஓகே தான், நாமினல் ப்ரைஸ் தான். நாங்கள் மார்னிங் 8 o'clockலாம் கிளம்பிடுவோம் அப்படின்னோடனே சரி ஓகே 1200 தான் ஃபிக்ஸட் அப்படின்னா சரி ஓகே எனக்கு ஓகே தான் இருந்துச்சு அந்த ரூம் காஸ்ட்டு நான் ஏசியில். அப்புறம் அங்கே போய்ட்டு 2 ரூம் காமிச்சாங்க எந்த ரூம் வேணும்ட்டு. அப்புறம் ஒரு ரூம் அதில் பார்த்து எடுத்துட்டோம். ஏன்னா ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் வந்தோம். அந்த ரூம் நல்லா இருந்தது. அதில் பெட்ஷீட்லாம் மாற்றி கொடுங்கணுன்னா எல்லாமே மாற்றி கொடுத்தாங்க. அங்கே இருந்த பையன் சூப்பர், நல்ல ஸ்டாஃப்லாம் நல்ல பசங்க, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராயல் ரீட்ரீட். அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. கவர்மெண்ட் கர்நாடகா டூரிசம் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த ஹோட்டலோட. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திர பிரசாத்தா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் வந்துச்சு. ஸோ பேக்கை வச்சுட்டு அங்கேயே வந்து இந்த ஹோட்டலோட டீட்டெயில் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிங்க முருடேஸ்வரர் டெம்பிள் போகிறீங்க அப்படின்னா. ஸோ அங்கே போய்ட்டு ரூமில் பேக்கெலாம் வச்சுட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு சரி அதுக்கப்புறம் பக்கத்தில் டெம்பிள் போயிட்டு வரலாம், நைட் வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு கைடே இல்லை. கைடுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அண்ணன் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாகவே சப்போர்ட்டு. எங்கே என்னென்ன இருக்கும், எந்தெந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே கிளியராக சொன்னார். சூப்பராக அந்த கைட் பண்ணார். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கோவில் போயாச்சு. கோவில் போனால் நைட் வியூ அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய கோபுரம்ன்றீங்க, ரொம்ப பெரிய கோபுரம். எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 தான் வீடியோ வரும். அப்படி இருந்துச்சு. நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அது அப்படியே லைட் வியூ மாறி 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 இருந்தது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாகு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கொடியே அந்த கோவிலில் போட்டிருந்தாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக இந்திய கொடியோட இதை பார்த்துட்டு அப்படியே அந்த கோவில் அப்படியே சும்மா ஒரு சுற்று பின்னாடிலாம் பார்த்துட்டு ரொம்ப உள்ளே போக முடியாது, அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் கட்டி வச்சுருக்காங்க. பீச்சில் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை மேலே கோவில். அந்த இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவீன்ஸ் பீச் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு பீச்சிலே ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டி வச்சுக்கிறாங்க. அதே ஒரு 5 மாடி கிட்ட இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் பீச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நைட்டில் சேஃப்டிக்காக. ஸோ பீச்சை மட்டும் பார்க்க முடியல. பீச்சை எல்லாம் அந்த நைட்டு காற்று வாங்கிட்டு இந்த பக்கம்லாம் நைட் வியூவில் அந்த லைட் செட்டிங்லாம் அழகாக போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் ஃபுல்லாக அழகாக பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டோம் ரூமில். அந்த அண்ணன் வந்து கேப்லேயே படுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி டே 2 க்ளோஸ். டே 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா காலைல எழுந்துட்டு அவர் என்ன சொன்னார், காலைல ஸ்ட்ரெயிட்டாக பீச் மட்டும் அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கோவில் போயாச்சு. கோவில் உள்ள ஃபுல்லாக முருடேஸ்வரர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மீசை வச்சுருக்காரு. சூப்பராக அந்த சாமி நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்த்துட்டு அப்படியே கோவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம சிம்பு படத்தெல்லாம் அதை காட்டுவாங்களாம் அந்த முருடேஸ்வரர் டெம்பிளை. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு பின்னாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் சிலை அங்கே இருக்கும். அந்த சிவன் சிலை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த முருடேஸ்வரர் டெம்பிள் எப்படிலாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே ஒரு மியூசியமாக இருக்குது. எல்லாமே சார்ஜிங் தான். பட்டு
காசு கொடுத்து நீங்கள் போனால் ஒர்த்து பார்க்கறதுக்கு. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக அந்த முருடேஸ்வரர் டெம்பிள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்தோடனே லாஸ்ட்டாக அந்த கோவிலில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃப்ளோர்ஸ் இருக்கும். 2 லிஃப்ட் இருக்குது. ஒரு லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் லிஃப்ட்டு 17 மாடி போகுது, ரைட்டில் லிஃப்ட்டு 18 மாடி போகுது. மொத்தம் எத்தனை மாடி வருதுன்னு எனக்கு தெரியல, 18 மாடி வரும். ஆனால் லிஃப்ட்டு போகுது. நாங்கள் 17 மாடியில் லிஃப்ட்டில் போனோம். அங்கே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஹவுஸ் மாதிரி ஃபுல்லாக சுற்றி அழகாக சேஃப்டியாக கட்டி விட்ருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து எங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரத்தில் என்ன டிஸ்டன்ஸு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து ஒரு ஐலாண்டு மாதிரி தெரியும். நீங்கள் அவ்வளோ தூரம் வரலாம் உங்களால் பார்க்க முடியும். சுற்றியும் பீச் தான். அப்போ பாருங்கள், இங்கேருந்து ஐலாண்டு மாதிரி தெரியுதுன்னா அப்போ எவ்வளோ தூரம் உங்களால் கவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோமீட்டர் நான் சொல்கிறேன். அப்போ அவ்வளோ தூரம் நம்மளால் பார்க்க முடியுது. சுற்றியுமே பார்க்கலாம். செம்ம சேஃப்டியும் கூட. செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதெல்லாம் கூட வீடியோஸ் நான் எடுத்தேன், நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸில். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச்சில் அழகாக மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் நம்ம மக்களுக்கு ஏதாவது குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே மேலேருந்தே பார்த்தோம். முடிச்சு கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழை, ஃபுல் மழை. அப்புறம் அந்த கால் பண்ணோன்னா ஒரு கேப் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அங்கே கேபில் ஏறியாச்சு. அங்கே முருடேஸ்வரர் டெம்பிள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொல்லூர் மூகாம்பிகை அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும். ஸோ அதுவும் பெரிய டெம்பிள், நீங்கள் போய் பார்க்க வேண்டிய டெம்பிள் தான். அங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேரளா பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய கேரளா பீப்புள்ஸ் பார்த்தேன். அன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் டே போல் அங்கே. ஸோ சாமி ஊர்வலம் மாதிரி வந்தாங்க, 2-3 வாட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் செம்ம ரஷ்ஷு, ஃபுல்லாக கூட்டம் வந்துகிட்டே இருந்தாங்க அங்கே. அங்கே தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு முடிக்கிறதுக்கு பார்த்துட்டு. ஆனால் இருந்தாலும் அங்கே வந்தாச்சு, பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்துட்டோம். பார்த்தோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்லாம். இங்கேயே வந்து கோவிலில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா சரி கோவிலோட சாப்பாடு சாப்பிட்ணும் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. சரி கோவில் சாப்பாடும் சாப்பிட்டோம். அங்கேயே கோவில் சாப்பாடும் சாப்பிட்டு கோவில் சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கே திருப்பதியில் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி சேம் டிட்டோ அதே மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு ஹாப்பி. எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் அவங்க சாப்பிட போகிறாங்க. அந்த சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குட், நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கேபுக்கு வந்தாச்சு. கேப் போனோன்னா கேப் எடுத்துகிட்டு வந்துட்டார். முடிச்சுட்டு டேரெக்டாக அடுத்தது உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் கோவில் அங்கேருந்து. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெச்சு 2 ஹவர் 3 ஹவர் ட்ராவல். நாங்கள் முடிச்சுட்டு ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிள் போனோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சின்னதாக ஒரு குட்டியாக கட்டமாக ஒரு ஜன்னல் பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டோர் வந்து அமைச்சிருந்தாங்க. ஒரு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் மட்டும்தான் கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம சாமியை பார்க்க முடியும், ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ அதுலேயும் வந்து சாமியை பார்த்துட்டு சூப்பராக இருந்தார், ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் அங்கங்கே வந்து லைவாக ஓடுது, சாமியோட ஃபோட்டோ வந்து லைவாக கட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிள், கிருஷ்ணர் இருக்கார் அங்கே. அந்த கோவிலையே நீங்கள் அப்படி சுற்றிட்டு வந்துட்டு அங்கேயே சாமியை பார்க்குற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரப்பொருட்கள் நிறைய இருந்தாங்க. அப்புறம் பித்தளை ஐட்டம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கிறதுக்கு பொருள் வாங்கிறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது. நீங்கள் வாங்கினா எதனா வாங்கலாம். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள் நாங்கள் வாங்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வாங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கூப்பிட்டு போனார். அது வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸ், அது எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆகும்பேன்னு சொல்லிட்டு ஆகும்பே சன்செட் பாயிண்ட் தான். நாங்கள் இங்கே இருக்கிறோம். அந்த சன்செட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு. அங்கே கீழே மலை கீழேருந்து காட்டுறாரு. அதை மேலே உச்சியில் அதை மேலே மேகம்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு இப்படி பார்க்குறோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. அது உள்ளே ஏற போகும்போது அப்புறம் ஒரு மலையும் 45 டிகிரி ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் இதெல்லாம் அப்படியே மெஸ்லாயிட்டேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டர்னிங்கும் அப்படி விட்டு திருப்பும் போது இந்த மேடு இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்படி ஏறி இப்படி திரும்பும்னா அடுத்த மேடு எப்படி அப்போ பாருங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா வி ஷேப்பில் இப்படி ஏறுற மாதிரி. இப்போ அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் இருந்தால் அப்போ அங்கே இருக்கும் பாருங்கள். அவர் ஏற்றுவாங்க பாருங்கள். ஒரு லாரியோ இல்லை ஒரு காரோ வந்துச்சுன்னா அங்கே நின்று அவங்களுக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் இப்படி பார்க்கும்போது அப்படி த்ரில்லிங்காக இருந்துச்சு. செம்ம டிரைவிங்கு, பக்காவாக அழகாக ஓட்டிகிட்டு போனார்.
சில இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா அந்த காரில் நீங்கள் கிளச்சும் கால் எடுக்க முடியாது, பிரேக்கும் கால் எடுக்க முடியாது, ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்க முடியாது. அப்போ எப்படி இதுவும் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்ல ஸ்கில்டான டிரைவர், நல்லா ஓட்டு போனாங்க அந்த அண்ணன். அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை இதில் சன்செட் பாயிண்டில் வந்து விட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் மேலே வந்துடுங்க, ஏன்னா அங்கே வண்டி பார்க்கிங் கிடையாதுன்ட்டு. ஏன்னா அங்கே நிப்பாட்டவே முடியல, வண்டிங்க வந்துட்டே இருக்குது. ஒரு வண்டி நிறுத்திட்டாலே அவ்வளோதான், அடுத்தது உடனே டிராஃபிக் ஆகிடுது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் உங்களை வண்டி நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் மேலேருந்து ஒரு வேளை மேபி இறங்கி வந்தால் நீங்கள் அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேலே போயிட்டு பஸ் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கிறதுக்கு அது. பட் கேபில் போனால் கண்டிப்பாக அந்த இடம் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது லொக்கேஷன்ஸு என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். தெரியல என்னால் ஷேர் பண்ண முடியுமான்றது, ஏன்னா நான் அங்கே எடுத்தேன் நான் இல்லையான்றது. மோஸ்ட்லி அந்த பாயிண்ட்டை நான் வீடியோ எடுத்தேன், அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணோம், நல்லா ஜாலியாக இருந்தோம். அதனால் அதெல்லாம் எடுத்தேன் நான் இல்லைன்றது தெரியல. இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அந்த லொக்கேஷன்ஸை. ஸோ அது அந்த சன்செட் பாயிண்ட் பார்த்துட்டு, சன்செட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோக் ஃபாலில் எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி அவ்வளோ ஹைட்லேருந்து அப்படியே அந்த விலாசமாக அந்த இது பார்க்கறதுக்கும், அந்த மலை பிரதேசத்தை பார்க்கறதுக்கும் கரெக்டாக சன்செட் ஆகிற டைம் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த டைமிங், சூப்பர். அப்படியே அது இன்னும் நிற்கிது பாருங்கள். கடைசி மூமெண்ட்டு அன்றைக்கி லாஸ்ட் டே, அதுதான் லாஸ்ட்டு சைட் சீயிங். அதுதான் அப்படியே அந்த பனி, அந்த இது எப்படி சொல்கிறது, மேகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அப்படியே மோதுது. ஒரு வேப்பராக அப்படி ஊதணும்னா அந்த புகை வாயிலேருந்து போகிறது, அப்படியே அந்த பனி மோதுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சில்லு சில்லு சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கேன், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. எப்படி பார்த்தாலும் 9.5 அவுட் ஆஃப் 10. ஏன்னா மழை வரல, மழை வந்ததுன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்துங்க. லைட்டாக அந்த சாரல் மாதிரி, ஏன்னா கொடைக்கானலில் அதை நான் பார்த்துருக்கேன், லைட்டாக சாரல் மாதிரி இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அதுவும் அந்த மழை மட்டும் இதில் மிஸ்ஸிங். பட் அந்த வியூ பாயிண்ட்டு செம. அதுக்கப்புறம் அந்த சன்செட் ஆகிற டைமு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேக்ரவுண்டே ஒயிட் ஆகிடுச்சு, எதுவுமே தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே அங்கே மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அங்கங்கே ஃபால்ஸ், அங்கே எங்கெங்கே பார்த்தாலும் அங்கங்கே தண்ணி, அந்த தண்ணி ஓடுற சவுண்டு, நிறைய மயில், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே அதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு மேலே போயாச்சு. இப்போது அந்த ஒரு ஓரமாக பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, அங்கே போய்ட்டு கேபில் ஏறிட்டு அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் ஆகும்பே டாப் ஹில் போயாச்சு. டாப் ஹில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். பசி எடுத்துச்சு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிட்லான்னு சொன்னோன்னே மேலே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை, பெரிய ரெஸ்டாரண்ட் தான், நல்ல ரெஸ்டாரண்ட், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிட்ருந்தோம். நம்ம என்னென்ன வேணுமோ சாப்பிட்டோம். ஆனால் அங்கே சாப்பிட்டதில் ஒன்று ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கோலி பஜ்ஜியாம். அங்கே கோலி பஜ்ஜினா கோலி மாதிரி உருண்டையாக இருக்கிறதுல, இங்கே நம்ம போண்டா சொல்கிறோம் இல்லையா, ஸ்வீட் போண்டாலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஸ்வீட் போண்டா மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு கோலி பஜ்ஜின்ட்டு. பட் ரொம்ப ஸ்வீட் இல்லை, காரமும் இல்லை, அதில் மிளகாலாம் போட்டிருக்காங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டு. அதுக்கு ஒரு சட்னி ஒன்று கொடுத்தாங்க, 2 தொட்டு சாப்பிடும்போது எக்ஸலண்ட். நான் 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டேன் பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரி, நல்லா சாப்பிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ பிடிச்ச எல்லாமே சாப்பிட்டோம். ஒரு காஃபி குடித்தோம். அந்த கிளைமேட்டு கண்டிப்பாக காஃபி மஸ்ட்டு. அப்போ தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடச்சிது. எல்லாம் ஹாப்பியாக முடிச்சுட்டு அவ்வளோதான். அங்கேருந்து 4 ஹவர்ஸ் ஜேர்னி. மேலே ஹில்லேருந்து நாங்கள் திருப்பி சிவமோகா போனோம். அந்த ஆகும்பேலேருந்து சிவமோகா போகிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த இளையராஜா பாட்டை வச்சுட்டு வெளியே அப்படியே அந்த ஃபோனை வச்சு பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. போகும்போது அங்கங்கே மழை வேறு. ஸோ நல்ல கிளைமேட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக ரொம்ப ஹாப்பி. அப்படியே கடைசியில் வந்து பார்த்தோன்னா எங்களை சிவமோகா சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அண்ணன். ஸோ அவருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அடுத்தது நாங்கள் அப்படியே ட்ரெயின் ஏறி சென்னை வந்தாச்சு. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் ஜேர்னி. 2 நைட்டு 3 டேஸ் கணக்கு வரும். ஸோ சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரிப்பு. ஒரு ஸ்வீட் மெமரிஸ். எங்களுடைய ஆனிவர்சரியில் இது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு இடம், தெரியாத இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பட் இந்த கைடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சிவமோகா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சிவமோகாவுக்கு இந்த கைடு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த மாதிரி வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தமிழ் பீப்புள்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிங்க. எல்லா இடத்துலையும் தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா இடத்துலையும் தமிழ்ன்ட்டு கிடையாது. அவர் கன்னட அண்ணன் தான், அவன் தான்
நம்மளுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணார். அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தமிழ் லாங்குவேஜ் புரிஞ்சிட்டாரு. அவரும் ஓரளவுக்கு பேசுகிறாரு. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அந்த அண்ணனுக்கு. அந்த அண்ணனோட கான்டாக்ட் நம்பரு அப்புறம் அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸும் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சிவமோகா தான் சரி, அப்புறம் முருடேஸ்வரர் டெம்பிள் ரெண்டுத்துலேயும் நாங்கள் தங்க ஹோட்டல் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் யூஸ் பண்ணிங்க. கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே தரேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஜேர்னி. ஸோ இதில் நான் என்னென்னலாம் சொன்னானோ, என்னென்ன ஊர்லாம் கவர் பண்ணானோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸாக வரும். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் வந்திருக்கும். ஸோ என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஆனிவர்சரிக்கு எங்கேயாவது போனாலும் சரி, வேறு ஆனிவர்சரியும் இல்லாமல் வேறு எங்கேயாவது போனால் கூட என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய், டாடா.